திருச்சிராப்பள்ளியில இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின்ல போகணுமா? ஆமாங்க. அதுவும் பகல் நேரத்துல போகணுமா? ஆமா ஆமா ஆமா. டிக்கெட் ஃபேர் கம்மியா இருக்கணுமா? ஆமாங்க. இதோ உங்களுக்காக. நீங்க 145 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா திருச்சிராப்பள்ளியில இருந்து பெங்களூருக்கு சூப்பரா ஜாலியா ட்ரெயின்லயே டிராவல் பண்ணலாங்க. ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம்ங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளியில இருந்து பெங்களூருக்கு பகல் நேரத்தில் போகணும், டிக்கெட் ஃபேர் கம்மியா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோங்க. உடனே நீங்க வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. திருச்சி டு பெங்களூர்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் ட்ரெயினே கிடையாது. எஸ், நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க நிலவரத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. இன்றைக்கி வரைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து பெங்களூர் எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருச்சியிலேருந்து டைரெக்டாக பஸ் ஏறி பெங்களூர் போகிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெட் பஸ்ஸில் அதோட டிக்கெட்லாம் காட்டுறேன் பாருங்க. ஒரு டிக்கெட் 1000க்கு மேலே தாங்க இருக்குது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து சேலம் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. டிக்கெட் ஃபேர் ஆல்மோஸ்ட் 120 ரூபா வரும். அப்புறமேட்டு சேலமில் இறங்கினாங்கன்னா அங்கேருந்து பெங்களூருக்கு 5 நிமிஷத்தில் ஒரு பஸ் வரும். அதுக்கு ஒரு டிக்கெட் ஃபேர் 170 ரூபா, ஒரு 300 ரூபா செலவு பண்ணி நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நம்ம கருத்தில் கொண்டு இப்படி ஒரு கனெக்டிங் ட்ரெயின் நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 16811 மயிலாடுதுறையிலேருந்து சேலம் வரும்ல, அந்த ட்ரெயின் திருச்சிக்கு 9:30க்கு வந்துட்டு 9:40க்கு எடுப்பாங்க. அந்த ட்ரெயினில் போயிட்டு நம்ம ஏறி அப்படியே சேலம் போகிறோம். 2 மணிக்கு சேலம் ரீச் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12678 எர்ணாகுளம்லேருந்து பெங்களூர் இன்டர்சிட்டி போகும்ல, சேலமுக்கு 3:30 மணிக்கு வரும். அந்த ட்ரெயினில் 9 மணிக்கு நம்ம பெங்களூர் ரீச் ஆக போகிறோங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஆகும், ட்ரெயினில் போனீங்கன்னா 9 ஹவர்ஸ் ஆக போகுது. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா, மார்னிங் 9 o'clock ஆகுதுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். வெயில் இன்னும் வரலைங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். வெயில் போட்டு பொழந்து எடுத்துரும். இன்றைக்கி நம்ம திருச்சி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷில் தர டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. கவுண்டரில் ஒன்லி ஜிபே மட்டும்தாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிஷினில் தான் அந்த கேஷ் கொடுத்து எடுக்கணும். எப்போதுமே இந்த இடத்துல ஒருத்தர் நின்று நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பாருங்க. அவரை இன்றைக்கி நம்மளுக்கு காணோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மளே வந்து யூபிஐயில் போட்டு டிக்கெட் எடுத்துடலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அதை மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர்னு டைப் பண்ணுவோம், போட்டாலே வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட்டை கரெக்டாக எடுத்துருங்க. ஏன்னா ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சியிலேருந்து கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஒசூர் இந்த ரூட்டில் தான் எடுக்கணும். 379 கிலோமீட்டர்ஸ். பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா வாஸ்கோவில் இருந்து வேளாங்கண்ணி போகிற ட்ரெயின். நாம் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்திருக்கோம். பக்கத்தில் மதுரையிலேருந்து சென்னை போகிற வைகை. அப்படியே 4th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், சென்னையிலேருந்து நாகர்கோயில் போகிற வந்தே பாரத். வேரிஸ் மை ட்ரெயினில் நம்மளோட ட்ரெயின் 4th பிளாட்ஃபார்ம் வரும்னு போட்டிருந்தது. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி நம்ம வண்டி வரும்னு பார்த்தேன். ஏன்னா பக்கத்தில் பொன்மலையில் தான் நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு தான் போயிட்டுருக்கோம். நாம் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு சேலம் பிளாட்ஃபார்ம்குள்ளே அரைவ் ஆகிட்டுருக்கு. வாங்க மக்களே, நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். இதுதான் சி டைப். இந்த சைடு 3, இங்கிட்ட வந்து 2. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்.
டைம் இப்போ ஷார்ப்பாக 9:40 ஆகுதுங்க. திருச்சியிலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் திருச்சி ஜங்ஷன் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்குது. அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 and 5லேயும் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா திருச்சியில் இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees வரும். நம்மளுடைய பட்ஜெட் பெங்களூர் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 145 ரூபாயில் திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். 9:40 எடுத்திருக்காங்களா, மதியானம் 2 மணிக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து சேலம் போகிறதுக்கு ஒரு 19 ஸ்டாப் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜாலியாக தூங்கிக்கிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ சீட்டில் தூங்கிக்கிட்டே நீங்கள் போய்ட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த ஏரியா தாங்க நம்ம திருச்சியோட ஹார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா திருச்சியோட சென்டர் ஏரியாங்க இதுதான், மேலப்புதூர். டைம் இப்போது 10 மணி ஆகுதுங்க. திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த மெமு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பவர் பேங்க் இல்லைனா மொபைலில் ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த ரேக்கில் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ரேக்கில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் இருக்குங்க. ஆனால் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ரேக் இருக்குது. அந்த ரேக்லலாம் சார்ஜ் ஃபெசிலிட்டி இருக்காது. டைம் இப்போ 10:30 ஆகுது. பெட்டவாய்த்தலை ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவாயிருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா குளித்தலை தாங்க. இடையில ஒரு கிராசிங் வேறு இருக்குது. குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க உள்ளே அரைவாகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருந்து திருச்சிராப்பள்ளி போகிற பேசஞ்சர் ட்ரெயின் கிராசிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குளித்தலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 5 நிமிஷம் டிலேயோட 10:50க்கு அரைவாகியிருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால 5 நிமிஷம் டிலேயோட வந்திருக்கோம். இதே மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் டிலே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜன்சதாப்தி இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை போகிறது. ஸோ நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த பெருகுமணி அந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு ஸ்லோவாக தான் இங்கே கொண்டு வருவாங்க.
இங்கே குளித்தலையில் இருந்து நம்ம கரூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 5 ஸ்டாப் இருக்குங்க. எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படியே இந்த முக்கியமான ஸ்டாப்பை மட்டும் பார்த்துட்டு தாங்க அப்படியே நம்ம சேலம் போய் ரீச் ஆக போகிறோம். ஏன்னா இதே ரூட்டில் நம்ம நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியாச்சு. டைம் இப்போது 11:40 ஆகுதுங்க. கரூர் ஜங்ஷன் தான் arrive ஆயிருக்கும். மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் இங்கே டீபோர்ட் ஆகுறாங்க. கரூர் ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. ஒரு 11:45க்கு இங்கேருந்து நம்மளோட ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே நாமக்கல் வழியாக சேலம் போக போகிறோம். 85 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நம்மளுக்கு இருக்குது. ஆன் டைமுக்கு நம்மளோட ட்ரெயினை கரூர் ஜங்ஷன்லேருந்தே எடுத்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். கரூரில் நம்ம கோச்சோட கண்டிஷன்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. எஸ், கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற அந்த அன்ரிசர்வ்டு ட்ரெயின் தாங்க வரப்போகுது. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ராக் தனியாக போகுது பாருங்கள். அதில் வந்து ஈரோடு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் கரூர் ஜங்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா பேசஞ்சர்ஸ், அந்த ரயிலானது இந்த ட்ராக் வழியாக தான் வரும். பார்த்துடலான்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வளைஞ்சிட்டோம்.
நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாமக்கல்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினை வந்து நம்ம ஸ்டார்டிங்லலாம் பண்ணியிருந்தோம்ல, வெட்ட புதுசில் பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் இருந்த க்ரௌடை விட இப்போலாம் இந்த ட்ரெயினுக்கு ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நான் வ்ளாக் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் பெருசாலாம் ட்ராவல் பண்ணல. இப்போ தான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு டியூஸ்டே தான், செவ்வாய்க்கிழமை தான். பட் ஆனாலும் ட்ரெயினுக்கு எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் நிறையா பேசஞ்சர்ஸ் போர்டாக தான் செய்கிறாங்க. அண்டு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ட்ராவலில் இந்த வெயில் வந்து சுத்தமாக வரவே இல்லைங்க. இது ஒரு லக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் சேலம் தாண்டின பிறகு கொஞ்சம் வெயில் வரும். ஏன்னா பெங்களூர்லாம் வெயில் பின்னி எடுத்துரும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியை எடுப்பாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க குட்ஸ் வண்டி எடுக்கிறாங்க. பன்னெண்டு 55க்கு எடுக்க வேண்டிய ட்ரெயினை 1:20க்கு எடுத்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு குட்ஸு ட்ரெயின் போயிருந்தது. ஸோ சேம் ட்ராக்கில் 2 ட்ரெயின் போகக்கூடாதுல்ல. அந்த ட்ரெயின் முன்னாடி போயிட்டு வேறு ஸ்டேஷன் போன பிறகு தான் இந்த வண்டியை எடுத்திருக்காங்க. டைம் இப்போது மதியானம் 2 மணி ஆகுது.
சேலம் ஜங்ஷன் தான் வந்தாச்சு. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் டிலே ஆகிடுச்சிங்க. அந்த குட்ஸ் ட்ரெயின்றனால, அந்த குட்ஸ் ட்ரெயின் முன்னாடி நம்ம போனனால 15 நிமிஷம் டிலேயோட சேலம் ஜங்ஷன் அரைவ் ஆகிட்டோம். அவ்வளோதான். இப்போ நாம் வந்த மெமு பார்த்தீங்கன்னா அகைன் 2:05க்கு சேலம்லேருந்து அகைன் மயிலாடுதுறை நோக்கி கிளம்பிடுங்க. இப்போ நாம் அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயின் நம்பர் 12678 எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி. கரெக்டாக 3:35க்கு சேலமில் எடுப்பாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் நம்மளுக்கு சேலம் ஜங்ஷன் வந்துருங்க. இன்னும் நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. அப்படியே நம்ம மதிய லஞ்சை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போகலாம். பிளாட்ஃபார்ம் அலோகேட் பண்ணியாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் தான் நம்ம ட்ரெயின் வரப்போகுது. நீங்கள் உங்களோட மதியானம் லஞ்சை சாப்பிட்ணும்னா ஸோ அங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எல்லாமே ஹோட்டல் தான் இருக்கும். நல்லா வெஜிடேரியன் ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க, நான்வெஜ் எடுக்காமல். அது ஒரு 30 to 50 rupees தான் வரும். ஆமாம், இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:25ங்க. இங்கே இருக்க மேக்ஸிமம் பேர் நம்ம எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதியான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சுங்க. சாம்பார் சோறும் வாழைக்காயும் தான். ஏன்னா டைம் இங்கே 1 மணி நேரம் இருக்கனால வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு. டைம் இப்போது 3 மணி ஆகுதுங்க. சாப்பிட்டே முடிச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் ஏறி மதியானம் இங்கே சேலமுக்கு 2 மணிக்கு வந்தோமா. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க பெங்களூர் போகிறதுக்கு. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து எஸ்எம்விடி பெங்களூர் போகிற ட்ரெயின். கரெக்டாக 2:40க்கு சேலம் வந்துட்டு அந்த ட்ரெயின் எடுப்பாங்க. அதில் ஏறிட்டிங்கன்னா கரெக்டாக 10-10:30 மணிக்கு நீங்கள் பெங்களூர் போயிடுவீங்க. எஸ்எம்விடி பெங்களூர் போயிடும். அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி. இதில் எது பெஸ்ட் ட்ரெயின் கேட்டிங்கன்னா 2ஆவதாக வர சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்சிட்டி தான் இருக்கிறதுல பெஸ்ட். ஏன்னா காரைக்கால்லேருந்து எஸ்எம்விடி போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்டாப்பில் நின்று அந்த ட்ரெயின் பொறுமையாக போகும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணது பாருங்கள். காரைக்கால்லேருந்து எஸ்எம்விடி போகிற ட்ரெயின் தாங்க. நிறையா ஸ்டாப்பில் நின்று போகும். நம்ம ட்ரெயின் உள்ளே வரப்போகுதுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஃப்ரண்ட்டில் இன்ஜின் கிட்ட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் 4 அண்டர்சோடு இருக்குது, பேக்கில் 2 அண்டர்சோடு வரும். ஸோ டோட்டலாக இந்த ட்ரெயினில் அண்டர்சோடு பார்த்தீங்கன்னா 4 + 2 6 + 2 SLRD 8 அண்டர்சோடு வச்சுருக்கோம். டைம் இப்போது ஈவினிங் 3:35 ஆகுது. சேலம் ஜங்ஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு டியூஸ்டே. இந்த ட்ரெயினில் பெருசாக க்ரௌடு இருக்காதுன்னு நினச்சோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண விட இன்றைக்கி அதிகமாகவே இருக்குங்க. எனிவே இங்கேருந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்கு 2 ஸ்டாப் தான் இருக்குது. ஒன்று தருமபுரி, இன்னொன்று குசூருங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்மிலரம் அது எல்லாமே பெங்களூர் தான். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டாப் மட்டும் தாண்டிட்டோம்னா போதும், பெங்களூர் வந்துடும்.
இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் இங்கே தாங்க இருக்க போது இப்படியே தான் உட்காந்து போக போகிறோம். ஆக்சுவலி உள்ளுக்குள்ளெல்லாம் சீட்டு இருக்குது, விண்டோ சைடு சீட்டு இல்லாதனால நம்ம வந்து அப்படியே படியிலே உட்காந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போக போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சீட்டெல்லாம் பிடிச்சிடலாங்க, அந்தளவுக்குலாம் இருக்காது. அப்படி நான் ட்ராவல் பண்ணுற மெத்தடில் நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திருச்சிலேருந்து சேலமுக்கு ஒரு 70 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு சேலம்லேருந்து இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. 115 ரூபா தான் வரும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 190 ருபீஸில் ட்ராவல் முடிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு அன்ரிசர்வ்டில் டேரெக்டாக எடுத்தனால 145 வந்தது. ரிசர்வேஷன் போட்டுக்குவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா தான் வரும். சேலமில் இருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தருமபுரி தான். பட் ஆனால் ட்ரெயின் வந்து தொப்பூரில் நிப்பாட்டியிருக்காங்க. நாம் சேலம்லேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறோங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 218 கிலோமீட்டர்ஸ், 5 ஹவர்ஸ். ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெயினோட ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி ஒசூர் தாங்க. 6 மணிக்கு ஒசூர் ரீச் பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரெயின் பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு 9 மணி ஆகிடும். எங்கள் சேலம்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் லைனுங்க. இடையில கிராசிங்கு, ஓவர்டேக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கனால டைம் இப்போது 4:30 ஆகுதுங்க. தொப்பூர்லேருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கோம். ஏதோ சிக்னல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். தருமபுரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராசிங் வேறு இருக்குது. பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத். நாம் இப்போது சிவாடின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணணும், பட் ஆனால் ஒரு கிராசிங். ஸோ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத் தூரத்தில் வந்துட்டுருக்காரு பாருங்கள்.
ஒரு 30 நிமிஷம் டிலேயோட தர்மபுரி ரீச் ஆயிருக்கோம். டைம் இப்போ 5:10 ஆகுது. தர்மபுரியிலேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒசூர் தாங்க. ஒரு 90 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னாக தான் போக போகிறோம். தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் ஒரு 3 நிமிஷம் தாங்க நின்றுது. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினில் போர்டாக இருக்காங்க. ஒரு 45 நிமிஷம் டிலேயோட ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரு ஆயாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும்தாங்க. அவ்வளோதான். இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. கார்மேலரம், பெங்களூர் கண்டோன்மெண்ட். இந்த லைனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்போதுமே ஒசூராக இருக்கட்டும் எப்போதுமே டிலேவாக தாங்க வரும். நம்ம ட்ரெயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் டிலே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்னல் கொடுக்கல. அங்கிட்டு ஒருத்தர் ரொம்ப டிலேயாக வந்துட்டுருக்கான். எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் போகிற வண்டி.
இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பட் 1 hour டிலேயில் வந்துட்டு இருக்காப்புல. டைம் இப்போ 7 மணி ஆகுதுங்க. ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகிட்டோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வண்டிங்க நின்றுது. ஒசூருக்கு அப்புறம் நம்ம கோச்சில் இருக்க க்ரௌட். ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸோட, அதாவது 9 மணிக்கு வரணும். 8:50க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்தாச்சு. ஒரு 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து திருச்சிராப்பள்ளியில் இருந்து கிளம்பி பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. பட்ஜெட்டாக ரீச் ஆகணும்னா இதுதான் ஒரே வழி. காலைல 9:40க்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9, கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 12 hours. ஆனால் ஜேர்னி டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 hours தான். ஏன்னா நம்ம சேலம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுப்போம். அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா என்ன உங்களுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா திருச்சியிலேருந்து சேலம் வரைக்கும் ஒரு செம்ம ஜேர்னியாக இருந்தது. அப்புறமேட்டு இந்த எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஒசூர் வரைக்கும் சூப்பராக இருந்தது. ஒசூருக்கு அப்புறம் செம்ம உருட்டுங்க ட்ரெயின். உண்மையிலே ரொம்ப கோபமாக தான் இருந்தது. சரி மக்களே, ஜேர்னியை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. காசை வந்து சிக்கனமாக செலவு பண்ணி மிச்சம் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ரிசர்வில் வரதை விட ரிசர்வேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா 115 ரூபா தாங்க சேலமில் இருந்து இங்கே வரதுக்கு. 115 ப்ளஸ் அங்கேருந்து திருச்சி டு சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஒரு 190 ரூபாய்க்கு நீங்கள் கரெக்டாக பகலில் அழகாக வந்து ரீச் ஆகிடலாம். ஜேர்னி உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கும்போது பெருசாக போர் அடிக்காது. நீங்கள் பாட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக வந்துடலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.